கேக்கு கட் பண்ண போகிறாங்க. என்ன பாட்டு பாடுவீங்க இப்போதுக்கு? காருக்கு எதனா பாட்டு தயாரித்து வச்சுருக்கீங்களா இல்லையா? என்ன பண்ற கிங்ஸ்டன்? ஹே கேக்கு வெட்டு வெட்டு. ஹாப்பி பர்த்டேவா சொல்லுங்க, மிஸ்ஸி சொல்லுது. ஏய் பாட்டு பாடுங்கப்பா, அந்த பிள்ளை பாடுது. பாடு பாடு மிஸ்ஸி பாடு 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 குட்டிமா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஃபேமிலியோடு சேர்ந்து கேக்கு ஒட்டிக்கிறாங்கப்பா. கேக் சாப்பிட்றாங்க எல்லாரும். ஆல்ரெடி நானும் சாப்பிட்டேன் கேக். ஓ மை காட், கேஷ் மிஸ்ஸஸ் குட் ஷாட்ரா. உஸ்டாண்டா வாங்கவே இல்லை. அதாவது அல்மேல் ரணகாலத்தில் இறங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடி வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுவோம். குளிர் விட்டு போச்சு உனக்கு. வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு பார்த்துக்கோ. வீட்டுக்கு போனால் குளிர் கஞ்சி காய்ச்சிருவா. குளிர் கஞ்சி டெய்லிலாம் வாங்குறியா? ஆட்டாட்டா எக்ஸ்ட்ரா கொடுத்து விடுப்பா. எனக்கு வேணாம் போதும். எனர்ஜி சேவ் பண்ணிக்கிறேன், நீ எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கோ. கேட்டுக்குங்கப்பா கேட்டுக்குங்கப்பா, தத்துவம்டா. கேக்கு இப்படி வாய் நிறைய வச்சு அமுக்கணும் பாருங்க. எங்க மருமக டயட்ல இருக்கா, அதனால கொஞ்சமா சாப்பிட்றான். டயட்லாம் இல்லையா? நமக்கெல்லாம் சாப்பாடு கரெக்டு. போடு போடு சாய் போடு. ஆல் தி பெஸ்ட். மேல் மேலும் அடுத்த கார் வாங்கிடணும். ஓகே, ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோ. ஏய் என்னடா சிரிக்கிற? ஆமான்னு சொல்லு. ஓகே ஓகே. கண்ணாடி தெரியலமா? கார் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. அப்படியே கோயிலுக்கு போறோம். இந்த குட்டி சைக்கிள் வந்தா இதெல்லாம் தான் டெய்லி 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிக்கலாம். நீ கிளம்பலாம் கௌசி. அவ்வளோதான். பார்த்து போனா அப்படியே ஊருக்கு போயிட்டு வரேன். கௌசி நான் ஊருக்கு போயிட்டு வரேன். பாய் பாய். ஊருக்கு எப்ப இப்பயா வா. சரி வா. தெரியலையா? ஷோரூம் இதான். எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டியா? இவனை நம்பி கார்ல ஏறலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் நாங்க. கண்டுபிடிச்சிட்டியா? நாளே நெதுவாக தாரோட
ஈஸியாக கிளியர் ஆகிடும். அதே மாதிரி ரியர் அந்த மாதிரி இருந்தால் ரியர் கொடுத்தா கிளியர் ஆகிடும். ரியரில் ஒரு லைன் மாதிரி போகுது பாருங்க, அதில் சர்க்கியூட் மாதிரி கரண்ட் பாஸ் ஆகும் லைட்டா, கரண்ட் ஆகுது. அது போச்சு அந்த மிஸ்ட் மாதிரி இருந்தால் அதை எடுத்துரும் உங்களுக்கு. மிஸ்ட் டஸ்ட் கிடையாது, பனி பத்த மாதிரி இருக்கிற பண்ணி அது மாதிரி இருந்தால் அதே எடுத்துரும் உங்களுக்கு. இது ஃபேன் ஸ்பீடு உங்களுக்கு இப்போ இருக்குங்களா, இது ஃபேன் ஸ்பீடு எந்த தாங்கி வரும், காலுக்கு மூஞ்சி வர்றது, இது வெறும் காலுக்கு மட்டும் வர்றது. இந்த மாதிரி செட் பண்ணுறது உங்களுக்கு. ஓகேங்களா, ஃபேன் ஸ்பீடு ஹசார் லைட்டு, ஹசார் லைட்டு, இந்த ஹசார் லைட் பார்க்கிங் லைட்டு சைடு அதான் ஹசார் லைட்டு. ஓகேங்களா, மற்றபடி இது வைபர் வாஷர் நிறைய இருக்குல்ல பட்டு, அந்த வைபர் வாஷர் வைபர் தண்ணி வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, அது ஓகே. அதெல்லாம் நம்ம பொறுமையாக எக்ஸ்பெக்ட் இப்படி உள்ள சைடு. ஓகே ஓகே. ஒன்று நெக்ஸ்ட் இது ஹெட்லாம் பானு, ஹை பீமு லோ பீமு. இது பாருங்க ஹெட்லாம் பானு, பாக்கில் விட பண்ணதை பாருங்க, பாக்கில் இருக்குல்ல. ஆமாம், பாப்பாக்கி இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே ஓகே. ஹெட்லாம் பான் பண்ணால் தான் ஆனால் உங்களுக்கு அது எல்லாம் மாநில வச்சா தான் இந்த ஆமாம் பாருங்க. இது பெட்ரோல்லேருந்து சிஎன்ஜி முதல்ல சிஎன்ஜி பெட்ரோல் மாற்றுது. சிஎன்ஜி கம்மியாக மாடல உங்களுக்கு நீங்கள் ஃபில் பண்ணி பெட்ரோல் போட்டு இப்போ பெட்ரோலில் தான் இருக்குது. ஆமாம், சிஎன்ஜி ஃபில் பண்ணி நியர் பையில் போய் 400 ஃபில் பண்ணிக்கோங்க. சிஎன்ஜியா? ஆமாம், பெட்ரோல் சரி இல்லைங்க. அப்போ அங்கே இதோட இன்னும் பண்ணி பிடிச்சிங்க. ஓகேங்களா, ஓகே. அது எக்ஸசைஸ் பண்ணுறது வேறு மாதிரி இருக்குது. இது பெட்ரோல், இது லாஸ்ட்டு. இது ஹெட்லாம்ப் லெவல் பண்ணுறது. இப்போது ஹெட்லாம்ப் லெவல் தெரியுதா? ஆமாம் ஆமாம். யாருல இது அப்படியே ஹெட்லாம்ப் அட்ஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு. ஓகே. இப்போ ஆள் நாங்கள் வெயிட் இருந்ததுன்னா லைட்டாக ஹெட்லாம்ப் மேலே தூக்கும். அப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெட்லாம்ப் கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே. ரோடு நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. ஓகே ஓகே. இது எப்பவுமே ட்ராக்ஷன் பண்ணுறது எப்போ நானில் தான் இருக்கும் உங்களுக்கு. அது ஒன்றும் ஃபங்க்ஷன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் இருக்கும். கிலோமீட்டரு காட்டுதா? 40 கிலோமீட்டர் இருக்கும். 40 கிலோமீட்டர் தெரியா? இதோ ஓகே ஓகே. ஓகேங்களா, அங்கே இருக்கீங்க 40 கிலோமீட்டரு. சரி, இங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு போனால் எவ்வளோ தூரம் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு வாட்டி பாயிண்ட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ டிரைவிங் டைமில் கிலோமீட்டர் காட்டுறது. ஆவரேஜ் 4.9. ரேஞ்ச் இப்போ நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இங்கே எவ்வளோ தூரம் போகும். அதுக்கு தான் இப்போ உங்கள் வீட்டுக்கு போய் காரை விட்டுட்டு தானே போனோம். அவ்வளோதான், ஃபைனலாக எல்லாரும் கிளம்பிட்டோம். மருமகளும் சாரி பொண்ணும் மருமகனும் அந்த காரில் வராங்க. எவ்வளோ ரேஸ் கம்மியாக வச்சு ஓடுறியோ அவ்வளோ வேலை இண்டியேட்டர் போட்டு என்ன அப்படி வந்துருப்போம். ஹோட்டல் தான் நல்லா இருக்காங்க சாப்பாடு.